யார் இது நடுவில் டவுட் கேட்டது? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சவர் யாரு? இது ஆரம்பத்தில் பார்த்தோமேப்பா. நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது ராபர்ட் ப்ரவுன். ரைட்டா? நியூக்ளியஸ் இருந்தா அந்த செல்லுக்கு என்ன பேர்? நியூக்ளியஸ் இருந்தா அந்த செல்லுக்கு பேரு ஏகேரியாட்டா? நியூக்ளியஸ் இருந்தா அந்த செல்லுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். யூகேரியாட்டு தானம்மா. ஏமா அப்புறம் என்னத்துக்கு நீ மாறுற? யூகேரியாட்டு தான். நியூக்ளியஸ் இருந்தா அதுக்கு பேர் யூகேரியாட்டு தான். நியூக்ளியஸ் இல்ல ஆர் வெல் டெவலப் நியூக்ளியஸ் இல்லைன்னா ப்ரோகேரியாட். சுத்தமா நியூக்ளியஸே கிடையாது, ஏகேரியாட். புரியுதா? சரி, ரைட். அப்ப நியூக்ளியஸ்க்குள்ள நமக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா குரோமேட்டின் இருக்கும். நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கும்? குரோமேட்டின். குரோமோசோமுக்கும் குரோமேட்டினுக்கும் என்ன வித்தியாசம்? குரோமோசோம் நிறைய இழை மாதிரி இருந்தா அதுக்கு பேர் குரோமேட்டின். குரோமோசோமுக்கு உள்ளார இருக்கிறது தான் குரோமேட்டின். வெரி குட், வெரி குட். குரோமேட்டின் என்ன அரேஞ்ச் ஆகும்? என்னடா குரோமேட்டினுக்கும் குரோமோசோமுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே நிமிஷம் அவங்ககிட்ட பதில் வாங்கிட்டு வரேன். குரோமேட்டினுக்கும் குரோமோசோமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குரோமேட்டின் சின்னதா இருக்கும். சந்திர தெரியுமா? குரோமோசோமுக்கும் குரோமேட்டினுக்கும் என்ன வித்தியாசம்? எனிபடி? அடக்கடவுளே, என்னமா குரோமோசோம் சிம்பிளான கொஸ்டின் கேட்கறேன், எல்லாருமே இப்படி இருக்கிறீங்களாமா? எலே, குரோமேட்டின்லாம் சேர்ந்து குரோமோசோம் உருவாகுது. அப்படியா? சொல்லு சொல்லு சொல்லுங்க, நீங்க மாட்டு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இது என்னது? இது குரோமோசோமா? இதுக்கு பேரு குரோமேட்டின். எப்ப குரோமேட்டின் கண்டென்ஸ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் குரோமோசோம். குரோமேட்டின் தான் கண்டென்ஸ் ஆயிட்டு தடிப்புற்று குரோமோசோம்களா மாறும். இன்டர்பேஸ் ஒண்ணு கேள்விப்பட்டுக்கிறியா? இன்டர்பேஸ்ல இடைநிலையில இப்படிதான் இருக்கும். சரியா? எப்ப உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வருதோ, எம்பேஸ் வருதோ, அப்பதான் குரோமேட்டின் இழைகள் குரோமோசோம்களாக மாறும். ஜஸ்ட் ஒரு நியூக்ளியஸ்குள்ள பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துக்கிறாங்க? இங்க ஏதாவது கொடுத்துக்கிறாங்க குரோமோசோம் பத்தி கொடுத்துக்கிறாங்களா? இல்ல. அப்படின்னா இங்க என்ன கண்டிஷன் இருப்பாங்க அப்படின்னா குரோமேட்டின் இழைகளாகத்தான் இருக்கும் குரோமோசோம். சரியா? இங்க டைரக்டா குரோமோசோம் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? வேற நியூக்ளியஸ்குள்ள வேற என்ன இருக்க போகுது? நியூக்ளியோலஸ் இருக்கும். எப்படி ஒரு செல்லுல சைட்டோபிளாசம் இருக்குதோ அந்த மாதிரி நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறது என்னது? நியூக்ளியோபிளாசம். நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறது நியூக்ளியோபிளாசம். சார், இந்த நியூக்ளியஸ் உடைய இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மெம்பரேன் இருக்கும், மெம்பரேன் சவ்வு இருக்கும். இந்த நியூக்ளியார் சவ்வுல என்ன இருக்கு அப்படின்னா துளைகள் இருக்கும். ஏன் எங்க கோடு போடுறான்னு தெரியல. சாரி, சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கு பேரு நியூக்ளியார் போர், உட்கரு துளை. பேர் என்னது? உட்கரு துளை. என்னத்துக்கு அது? ரைபோசோம் உள்ள இருந்து வெளியே போகும், அந்த வழியா தான் வெளியே போனோம். எம்ஆர்என்ஏ டிஎன்ஏல இருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகக்கூடிய எம்ஆர்என்ஏ இந்த வழியா தான் வெளியே போகணும். அதனால இருக்கக்கூடிய அந்த துளைக்கு பேர் தான் நியூக்ளியார் துளை, நியூக்ளியார் போர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். அடுத்தது உள்ள நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு டார்க்கா, சரியா, ஸ்டெயின் அதிகமா எடுத்துக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? நியூக்ளியோலஸ். அந்த நியூக்ளியோலஸ்ல இருந்து தான் எது உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னேன்? ரைபோசோம் உற்பத்தி ஆகுது. அப்ப ரைபோசோமல் ஃபேக்டரி ஆஃப் செல்லு அப்படின்னா நியூக்ளியோலஸ் தான் சொல்லுவோம். அங்கிருந்து தான் ரைபோசோம்கள் உற்பத்தி ஆகும். அதுதான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் இல்ல, ஒட்டு மொத்தமான நிகழ்வையும் கண்ட்ரோல் பண்றது யார்? இங்க தான் நியூக்ளியஸ் தான் மெயின். எல்லாத்துக்கும் காரணம் மெயின். ஏன் மற்ற ஆர்கனல் ஏன் சார் இப்போ போட்டோசிந்தசிஸ் செய்யுது? ஏன் அது மட்டும் செஞ்சுக்க போகுது, இது இல்லைன்னா என்ன அது செஞ்சுக்க போகுது? அதுக்கு தேவையான புரோட்டீன் வேணும்ல. புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறதுக்கு முக்கியமான இதுதான். இது எம்ஆர்என்ஏ இங்கிருந்து டிஎன்ஏ, இதுக்குள்ளதான் குரோமோசோம்குள்ள தானே டிஎன்ஏ இருக்கு. அப்போ அதுல இருந்து டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் நடந்தா தான் அந்த எனர்ஜி தான் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும். ஓரளவுக்கு மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்டும் ஓரளவுக்கு சுயமாக இருக்கும். ஆனா 100% கம்ப்ளீட்டா இருக்கவும் முடியாது.
சரிங்களா? அப்ப நியூக்ளியஸ்ன்றது ஒரு செல்லுக்கு மிக மிக இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நியூக்ளியஸ் இல்லாத செல்களுமே இருக்கு. சரி, அப்ப இத பத்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். Nucleus as a cell organelle was first discovered by Robert Brown as early in 1831. அதாவது நியூக்ளியஸையும் ஒரு செல் ஆர்கனல்லாவே முதல்ல டிஸ்கவர் பண்ணவர் யாரு? ராபர்ட் பிரவுன். எப்ப? 1831. அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. லேட்டர் the material of the nucleus stained by the basic dyes was the name chromatin by Fleming. அப்ப என்ன பண்றாரு? அதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்க? பேசிக்கான சாயங்கள், அதாவது கார சாயங்களை வந்து ஸ்டெயினை வந்து யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி பார்க்கும்போது நியூக்ளியஸ் வந்து அதிகமா என்ன பண்ணிக்குது? ஸ்டெயினை எடுத்துக்குது. சரிங்களா? அப்படி எடுத்துக்கின உடனே அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? குரோமாட்டின்னு பேர் வைக்கிறாங்க. குரோமோ அப்படின்னா நான் சொன்னேன் கலர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னு பேர் வச்சவர் யாரு? ஃப்ளெமிங். முதல்ல நியூக்ளியஸை பத்தி டெஸ்கிரைப் பண்ணவர் ராபர்ட் பிரவுனு. அந்த நியூக்ளியஸுக்கு குரோமாட்டின்னு பேர் வச்சவர் ஃப்ளெமிங். புரிஞ்சிச்சா? இந்த ரெண்டு பேரும் என்னென்ன வித்தியாசன்றத பார்த்துக்கோ. ரைட். இந்த இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ், இப்பதான் நான் சொன்னேன். இன்டர்ஃபேஸ்னா இடைநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னென்னலாம் அதுல வரும்? இன்டர்ஃபேஸ்ல என்னென்னலாம் வரும்? செல் சைக்கிள்ல இன்டர்ஃபேஸ்ல எதெல்லாம் வரும்? G1 S G2 அதான கேப் 1 S சிந்தசிஸ் பேஸ், கேப் 2 பேஸ்ன்னு சொல்லுவோம். G நாட்டும் வரும், அது எப்போ வேணாலும் வரலாம். ஓகேவா? இப்போ இதுதான் இடைநிலை. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? the interface nucleus of a cell when it is not dividing. அப்ப interface nucleusனா என்ன அர்த்தம்னா, நியூக்ளியஸ் டிவைட் ஆகாம இருக்கும்போது, செல் டிவைட் ஆகாம இருக்கும்போது இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் அவங்க சொல்றாங்க. அந்த நியூக்ளியஸ் பேர் தான் இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ். அதாவது டிவைட் ஆகக்கூடிய செல்லை பத்தி அவங்க சொல்லல. டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி, இட் மீன்ஸ் மைட்டாசிஸ், புரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், ஜீலோபேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க? இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ் சொல்றாங்க. as highly extended and elaborate nucleoprotein fibers called chromatin. அப்படின்னா என்ன சொல்றாங்க? அந்த இன்டர்ஃபேஸ் கண்டிஷன்ல உங்களுக்கு நியூக்ளியஸ்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? நிறைய நியூக்ளியோ புரோட்டீன் ஃபைபர்ஸ் இருக்கும். நியூக்ளிக் ஆசிட் பிளஸ் புரோட்டீன், அதான் நியூக்ளியோ புரோட்டீன். சரியா? அந்த மாதிரி இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கும். அதைத்தான் நீங்க என்னன்னு சொல்றீங்கம்மா? குரோமாட்டின். அதுக்கு பேர் தான் என்னது? குரோமாட்டின். இங்க குரோமாட்டின் அப்படின்னா முதல்ல சாயத்தை கொடுக்கும் போது அதிகமா ஏத்துக்குச்சின்னு சொல்லிட்டு அவர் பேர் வச்சாரு. அதுக்கப்புறமா இதுக்கு உள்ள நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோ புரோட்டீன்களான ஒரு நூல் மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு தான் என்னன்னு சொல்றாங்க? குரோமாட்டின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா குரோமாட்டின் என்னன்னு? ரைட். நெக்ஸ்ட், நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்பெரிக்கல் பாடிஸ் கால்ட் நியூக்ளியோய்டு. நியூக்ளியர் மேட்ரிக்ஸ்னா இதுதான், உள்ள இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லலாம்? நியூக்ளியர் மேட்ரிக்ஸ்னு சொல்றான். அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்பெரிக்கல் பாடிஸ், யாரு? இவரு. மேபி ஒன்னு இருக்கலாம், இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்டதா கூட இருக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க என்னன்னு சொல்றீங்க? நியூக்ளியோலஸ்ன்னு சொல்றோம். இப்ப ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டீங்க, இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா குரோமாட்டின் இழைகள் இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது வேற என்ன இருப்பாரு? நியூக்ளியோலஸ் இருக்கும். புரியுதா? அண்ட் இந்த ரீஜனை வந்து நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் நீங்க சொல்லலாம். ஓகே, ரைட். Electron microscopy has revealed that the nuclear envelope, which consists of two parallel membranes with a space between 10 to 50 nanometer, called the perinuclear space. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியூக்ளியர் மெம்பரேனும் உங்களுக்கு அவுட்டர் மெம்பரேன், அதுக்கப்புறம் என்ன இருப்பா? அண்ட் இன்னர் மெம்பரேன் இருக்கு. ஸோ இதில் நடுவில் அந்த துளை இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்பா. நியூக்ளியஸை என்லார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது அவுட்டர் நியூக்ளியர் மெம்பரேன், இது இன்னர் நியூக்ளியர் மெம்பரேன். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 10 to 50 நானோமீட்டர். புரியுதா சார்? இது ரெண்டுத்துக்கு நடுவில் கேப் இருக்கு இல்லைங்களா? இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? பெரி நியூக்ளியார் ஸ்பேஸ், பெரி நியூக்ளியார் இடைவெளி அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? நியூக்ளியர் மெம்பரேன்லயும் உங்களுக்கு அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன் ரெண்டு மெம்பரேன் இருக்கும். அந்த ரெண்டு மெம்பரேனுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அந்த ஸ்பேஸ் 10 to 50 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். சார் அந்த ஸ்பேஸுக்கு, அந்த இடைவெளிக்கு என்ன பேர் அப்படின்னா பெரி நியூக்ளியார் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃபார்ம்ஸ் எ பேரியர் பிட்வீன் த மெட்டீரியல்ஸ் பிரசன்ட் இன்சைட் த நியூக்ளியஸ்
and that of the cytoplasm. அப்ப இந்த நியூக்ளியர் மெம்பரேன் என்னவா செயல்படுகிறது அப்படின்னா ஒரு பேரியர், ஒரு தடுப்பு. எதுக்கும் சைட்டோபிளாசத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பேரியர் தான் யாருங்க, நியூக்ளியர் மெம்பரேன். உட்கரு சவ்வு ஒரு தடுப்பானாக எதுக்கும் சைட்டோபிளாசத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியோ பிளாசத்துக்கும் இடையில காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது the outer membrane usually remains continuous with the endoplasmic reticulum. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம்பா. இப்போ நியூக்ளியஸ் உடைய அவுட்டர் மெம்பரேன் எதோட இது கூட தொடர்ச்சியா யார் இருப்பாங்க, யார் இருப்பா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். ஓகேவா? இப்படிதானே கண்டினியூவா தானே ஆரம்பிக்கும் எப்பவுமே. அப்போ உங்களுக்கு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது மாதிரிலாம் வரும். எப்பவுமே நியூக்ளியர் மெம்பரேனுடைய தொடர்ச்சியா தான் இது இருக்கும். ஏன், என்ன காரணம்? உள்ள இருந்து வரக்கூடிய அந்த புரோட்டீன், நான் சொன்னல டிரான்ஸ்போர்ட் நடக்குது இல்லையா, அது கண்டினியூஸா நடக்கணும்னா நியூக்ளியஸ் இருந்து இது வழியாக மட்டும்தான் வெளியே வர முடியும். அதனாலதான் அது எப்படி இருக்குது, உங்களுக்கு கண்டினியூஸா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ பியர்ஸ் ரைபோசோம், அது எனக்கு தெரியல. அப்ப கண்டினியூஸா வரக்கூடிய உங்களுக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல எது இருக்கும், ரைபோசோம்கள் ஒட்டி கொண்டு இருக்கும். அப்ப ரைபோசோம்கள் எண்டோபிளாச வலையில ஒட்டிட்டு இருந்தா அதுக்கு பேரு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரிங்களா? ரைட். At a number of places the nuclear envelope is interrupted by minute waves. அப்ப நிறைய இடங்கள்ல நியூக்ளியஸ் உடைய மெம்பரேன்ல நிறைய இடங்கள்ல உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். இவ்வளவு பெருசுலாம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா. சரியா? சின்ன சின்ன இடைவெளிகள் இருக்கும். அத நம்ம என்னன்னு சொல்றோம், which are formed by the fusion of its two membrane. இந்த இடத்தை அனலைன் பண்ணிக்கோ. இப்ப நீங்க கவனிக்கணும், இது அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இது இன்னர் மெம்பரேன். எஸ், இப்படிதானே இருக்கும். அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், வெளிப்புற சவ்வு, உட்புற சவ்வு. அப்ப உங்களுக்கு நியூக்ளியர் போர் எப்படி இருக்குமா, ஜஸ்ட் அவுட்டர் மெம்பரேன்ல மட்டும் இருக்காது, ஃபியூஷன் ஆஃப் டூ மெம்பரேன் இப்படி இருக்கும். ரெண்டு மெம்பரேனும் சேர்ந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த துளை இருக்கும். இப்ப நீங்க யோசித்து பாரு, வெளியில இருக்கிற மெம்பரேன்ல மட்டும் ஹோல்ஸ் இருந்து இன்னர் மெம்பரேன்ல ஹோல்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும், உள்ள இருந்து டிரான்ஸ்போர்ட் நடக்குமா, நடக்காது. அப்ப அதுதான் இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். ஓகே, which are formed by the fusion of its two membranes. இந்த நியூக்ளியர் போர், நியூக்ளியர் துளை என்றது எப்படி உருவாகிறது அப்படின்னா, இந்த ரெண்டு சவ்வுகளுமே இணைஞ்சுதான் உங்களுக்கு இந்த ஹோல்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்றாங்க. சரிங்களா? These nuclear pores are the passages through which movement of RNA and protein molecules takes place in both direction between the nucleus and the cytoplasm. சார், அப்ப இந்த துளை எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, உள்ள இருந்து RNA மாலிகூல், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏல இருந்து என்ன வரும், mRNA படி எடுக்கும். கரெக்டா? அந்த mRNA இது வழியாகத்தான் வெளியேற முடியும். அதே மாதிரி உங்களுக்கு நியூக்ளியோலஸ்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ரைபோசோம் யூனிட், தட் இஸ் அண்ட் புரோட்டீன்கள் எல்லாமே என்ன ஆக முடியும், இது வழியாகத்தான் வெளியே வர முடியும். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹோல்ஸ் உள்ள இருந்து மெட்டீரியல் வெளியே வர்றதுக்கும் சைட்டோபிளாஸ்ல இருந்து மெட்டீரியல் உள்ள போறதுக்கும் யூஸ் ஆகிறதா யாரு, நியூக்ளியர் போர். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? எஸ். நார்மலி தேர் இஸ் ஒன்லி ஒன் நியூக்ளியஸ் பேர் செல். பொதுவா ஒரு செல்லுக்குள்ள ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். அல்லது இப்போ நமக்கே இருக்கு WBCலாம் இருக்குது. அப்போ எந்த ஒரு செல் எடுத்துட்டாலும் யூஸ்வலா எப்படி இருக்கும், ஒரு நியூக்ளியஸ், ஒரு உட்கரு தான் இருக்கும். வேரியேஷன் இந்த நம்பர் ஆஃப் நியூக்ளியை ஆர் ஆல்சோ ஃப்ரீக்வென்ட்லி அப்சர்வ்டு. சார், இது ஒரு சில இதுல ரெண்டு நியூக்ளியஸ் கூட இருக்கும். நீங்க புரோட்டிஸ்டா படிக்கும்போது மேக்ரோ நியூக்ளியஸ், மைக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்ற ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும். ஒன்னொன்னுல பெரிய நியூக்ளியஸ் ஒன்று, சின்ன நியூக்ளியஸ் ஒன்றுன்றதும் இருக்கும். எங்க இருக்குன்னா புரோட்டிஸ்டால படிப்பீங்க. சரிங்களா? அப்ப அது வேரி ஆகலாம். பொதுவா ஒரு செல்லுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். மேபி வேரி ஆகலாம். ஆர் ஆல்சோ ஃப்ரீக்வென்ட்லி அப்சர்வ்ட். கேன் யூ ரீகலெக்ட் நேம்ஸ் ஆஃப் ஆர்கனிசம் தட் ஹேவ் மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் பெர் செல்? இப்போ மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஆர்கனிசம் எது, மோர் தென் ஒன் நியூக்ளியஸ்? இப்போ நான் சொன்னது வரும். ஏன்னா இதை கூட அவங்க கொஸ்டினா கேட்பாங்க. அது சொல்லலாம். சின்சிட்டியம் இப்போ நம்ம சொல்லலாம்ல, அது சொல்லலாம். சின்சிட்டியம் வேற என்ன இருக்கு,
அதான் தப்பிட்டம். ஒரு நியூக்ளியஸ், ஒரு செல்லுக்குள்ள நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம் பார்த்தல, அதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஓகே. அதே மாதிரி வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? சீனோசைட் கேள்விப்படுத்தல? இப்ப அது இல்லம்மா, இப்ப நம்ம ஃபங்கை படிச்சோமா, 2 டைப் ஆஃப் ஐஃபா இருக்குல்ல. ஒன்னு சீனோசைட்டிக் ஐஃபா, இன்னொன்னு படிப்பும் மறப்போம், அவ்வளவுதான். செப்டேட் ஐஃபா இப்படி இருக்கும்பா. இது ஐஃபா. இந்த ஐஃபாக்கள்ல நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேரு சீனோசைட்டிக் ஐஃபா. இதுவே இன்னொரு ஐஃபால இந்த மாதிரி என்ன இருக்கும்? தடுப்பு சுவர் இருக்கும். அதுக்கு பேரு செப்டேட் ஐஃபா. படிச்சிருக்கோமா? ரைட். அதே மாதிரி அப்ப இந்த சீனோசைட்டிக் ஐஃபா வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, ஒரு செல்லுக்குள்ள நிறைய நியூக்ளியஸ் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி கோகனட் இருக்கா? கோகனட்ல என்னென்னலாம் எண்டோஸ்போம் இருக்குது? தேங்காயில என்னென்ன? செல்லார் எண்டோஸ்போம், நியூக்ளியர் எண்டோஸ்போம், ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம். எது? தேங்காயில எந்த பகுதி ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம்? கோகனட் வாட்டர் வந்து ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம். உள்ள நிறைய நியூக்ளியஸ் இருக்கும், ஆனா செப்டம்கள் இருக்காது, தடுப்பு சுவர்லாம் இருக்காது. அதுவும் நிறைய நியூக்ளியஸ் கொண்டதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். புரியுதா? அப்ப இந்த மாதிரி ரீகால் பண்ணணும்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோ, அவ்வளவுதான். அது கொடுக்கல, தமிழ் மொழி புக்ல இதை பத்தி சொல்லிருக்க மாட்டேன், திட்டினே இருப்பேன்னு எழுதிக்கோ. ரைட். அடுத்தது some mature cells even lack nucleus. example erythrocytes of many mammals and sieve tube cells of vascular plants. சார், ஒரு சில செல்லுல நியூக்ளியஸே இருக்காதுங்க. say for example RBC, mature RBC, முதிர்ச்சி அடைந்த இரத்த சிவப்பணுக்கள்ல உட்கரு இருக்காது. ரைட்டா? வேற sieve tube of என்னது? sieve tube என்னது? சைலமா புளோயமா? புளோயத்தில் இருக்கக்கூடிய மெச்சூர் sieve tube, அங்கேயும் அதான் அர்த்தம். முதிர்ச்சி அடைந்த sieve tube என்னமா? சல்லடை குழாயா? அதுலயும் நியூக்ளியஸ் இருக்காது. அதனால இது ரெண்டுத்தையும் நீங்க என்னன்னு சொல்லலாம்? ஏகேரியாட்டிக் சொல்லலாமா? ஏகேரியாட்டிக்னா உட்கரு இல்லாதது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு செல்லுல ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கலாம், நிறைய நியூக்ளியஸ் இருக்கலாம், அல்லது இல்லாமலும் போகலாம். ஓகே, அதுதான் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. would you consider these cells are living? நீங்க இந்த எரித்ரோசைட்டையும் அண்ட் sieve tube செல்லையும் லிவிங்கா கன்சிடர் பண்றீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. அது லிவிங்கா நான் லிவிங்கா? ஆரம்பத்துல மட்டும்தான் அது லிவிங், சரியா? அதுக்கப்புறம் அது நான் லிவிங் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இப்ப sieve tube இருக்குன்னா பக்கத்துல கம்பானியன் செல் வந்துடும், துணை செல்கள் ஒன்று வரும், அதுதான் அது என்ன பண்ணிக்கும்? ஃபுல்லாவே அதை மேனேஜ் பண்ணிக்கும். சரிங்களா? சரி. அடுத்தது the nuclear matrix or the nucleoplasm contains nucleolus. அப்போ உள்ள இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் பேர் தான் இன்னொன்னு என்ன சொல்றாங்க? நியூக்ளியோபிளாசம். இது எதை கொண்டிருக்கிறது? நியூக்ளியோலஸ், உட்கருமணி, அண்ட் குரோமாட்டின். குரோமாட்டின் குரோமோசோமை பத்தி இவங்க இன்னும் சொல்லவே இல்லை. ரைட். the nucleoli are spherical structure present in the nucleoplasm. நியூக்ளியோபிளாசத்துல இருக்கக்கூடிய ஒரு வட்டமான ஒரு அமைப்பு தான் யாருங்க? நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்றோம். The content of nucleolus is continuous with the rest of the nucleoplasm as it is not a membrane bound structure. அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நியூக்ளியோலஸும் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதுக்குன்னு தனியா உள்ள நியூக்ளியோலஸ் இருக்கு, அதை சுத்தி ஒரு மெம்பரேன் இருக்கு அப்படிலாம் கிடையாது. அதான் இதுக்கான அர்த்தம். மற்ற இது உள்ள எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அதான் யாரு? நியூக்ளியோபிளாசம். ஓகே. அப்ப இது ரொம்ப டார்க்கா இருக்கும், இங்கெல்லாம் எப்படி இருக்கும்? லைட்டா இருக்கும். சரிங்களா? ரைட். இட் இஸ் நாட் எ மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். இது சவ்வால் சூழப்பட்ட அமைப்பு கிடையாது. எதை சொல்றாங்க? நியூக்ளியோலஸ் சொல்றாங்க, நியூக்ளியஸ் சொல்லல. நியூக்ளியோலஸ், உட்கருமணிக்கு சவ்வு என்ற அமைப்பு இருக்காது. சரிங்களா? இட் இஸ் எ சைட் ஃபார் ஆக்டிவ் ரைபோசோமல் ஆர்என்ஏ சிந்தசிஸ். அன்லைன் பண்ணிக்கோ. எது? நியூக்ளியோலஸ் தான் சொல்றாங்க. ரைபோசோமல் ஆர்என்ஏ எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? நியூக்ளியோலஸ்ல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. Okay, and larger and more numerous nucleoli are present in cells actively carrying out protein synthesis. சார், ஒரு சில செல்ல அதிகமான அல்லது பெருசா நியூக்ளியோலை இருக்கும், அல்லது நிறைய நியூக்ளியோலஸ் இருக்கும். எங்க அப்படின்னா ஒரு செல்
புரோட்டீன் சிந்தசிஸ் புரத உற்பத்தியில ரொம்ப ஆக்டிவா எது செயல்படுகிறதோ, அதிகமான புரத உற்பத்தி எந்த செல்லில் நடைபெறுகிறதோ அந்த செல்லுல உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியோலஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் அல்லது சைஸ் பெருசா இருக்கலாம். அதான் சொல்றாங்க, லார்ஜரா இருக்கலாம் அண்ட் மோர் நியூமரஸ் நியூக்ளியோலை, எண்ணற்ற நியூக்ளியோலைகள் இருக்கலாம். எங்க ஒரு செல் ஆக்டிவா புரோட்டீன் சிந்தசிஸ்ல ஈடுபடணும். புரத உற்பத்தியில எந்த செல் ரொம்ப அதிகமா ஈடுபடுகிறதோ அங்க நியூக்ளியோலைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் அல்லது பெருசா இருக்கலாம். புரிஞ்சுச்சா இது? ரைட். You may recall that the interface nucleus as a loose and indistinct network of nucleoprotein fibers called chromatin. நீங்க ரீகால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது அதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்டர்ஃபேஸ் பத்தியே படிக்க போறோம். அப்ப இன்டர்ஃபேஸ் அப்படின்றது உள்ள உங்களுக்கு அந்த நியூக்ளியோ புரோட்டீன் எப்படி இருக்கும்? லூசா, அதாவது தளர்வாக நூல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்ப்பா? குரோமாட்டின் சொல்றோம். குரோமாட்டின் அப்படின்னு சொல்றோம். இதுவும் ஸ்டெயினை இதை மட்டும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், அதனால தான் குரோமாட்டின் பேர் வச்சுக்கிறாங்க. பட் டூரிங் டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் செல் டிவிஷன் செல் ஷோ ஸ்ட்ரக்சர் குரோமோசோம் இன் பிளேஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். சார் அப்போ டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் அப்படின்னா மேபி ப்ரோபேஸ் ஸ்டேஜில் இது என்னவா மாறும்? இந்த குரோமாட்டின் என்னவா மாறும்? ப்ரோபேஸ் ஸ்டேஜில் குரோமோசோமா மாறும். எஸ், குரோமோசோமா மாறும். மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் ஈக்குவட்டோரியல் பிளேட்டுக்கு வரும், மையத்தட்டை வந்தமையும். அனாபேஸ்ல குரோமாட்டிட் பிரியும். எஸ், பாத்துக்கிறீங்களா இல்லையா? குரோமாட்டிட் பிரியும். டீலோபேஸ்ல ரெண்டு நியூக்ளியஸ்ன்றது அது ஓகே. நான் குரோமோசோம் பத்தி கேட்டுக்கிறேன். என்ன ஆகும்? புதுசா மறுபடியும் குரோமாட்டின் இழையா மாறிடும். தட்ஸ் ஆல். இது என்ன ஆகும்? மறுபடியும் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இது நம்ம செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல பார்க்கலாம். ஓகே, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸை தவிர மற்ற ஃபேஸ் மேபி அது ப்ரோபேஸா இருக்கலாம், மெட்டாஃபேஸா இருக்கலாம், அனாபேஸா இருக்கலாம், டிலோபேஸா இருக்கலாம், அது மைட்டாசிஸா இருக்கலாம் அல்லது மியாசிஸா கூட இருக்கலாம். அங்கெல்லாம் நீங்க பார்க்கும்போது எதை நீங்க பார்க்கலாம்? குரோமோசோமை பார்க்கலாம். நியூக்ளியஸ்க்குள்ள எதை பார்க்கலாம்? குரோமோசோமை உங்க தெளிவா பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்தது குரோமாட்டின் contains DNA and some basic proteins called histones. சார் இந்த குரோமாட்டின் இருக்குல்ல, இந்த குரோமாட்டின் நீங்க அந்த நியூக்ளியோசோம் ஒரு ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கீங்களா? நியூக்ளியோசோம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிக்கலையா? மாலிகுலர் பயாலஜில படிப்பீங்கம்மா. உள்ளகிறது யாருங்க? H1, H2A, H2B, H3, H4 படிச்சுக்கிறீங்களா? H1ன்றது இங்க இருக்கிறது, இவர் தான் H1, தனியா லிங்கர், அவர் தனியா இருப்பார். ஓகே, உள்ளகிறது யாரு? H2A 2 இருக்கும், H2B 2 இருக்கும், H3 2 இருக்கும், H4 2 இருக்கும். அதானே? இதெல்லாம் யாரு? H1, H2 இதெல்லாம் என்னதுங்க? ஹிஸ்டோன் புரோட்டீன். அப்ப இந்த ஹிஸ்டோன் புரோட்டீனை சூழ்ந்து இப்படி சுத்திட்டு இருக்கிறதா யாருங்க? டிஎன்ஏ. இப்ப அது புரிஞ்சதுன்னா இதுக்குள்ள வந்துடலாம் நீங்க. சரிங்களா? அப்ப அந்த குரோமாட்டின்ல என்ன இருக்கு? டிஎன்ஏ இருக்கு. டிஎன்ஏ மேல சுத்திட்டு இருக்குல்ல, அது டிஎன்ஏ. அண்ட் சம் பேசிக் புரோட்டீன்ஸ் கால்ட் ஹிஸ்டோன்ஸ். ஹிஸ்டோன்களும் பிளஸ் டிஎன்ஏவும் சேர்ந்து தான் எதில் இருக்கும்? குரோமாட்டின்ல இருக்கும். குரோமாட்டின்குள்ள அதான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? சம் நான் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர்என்ஏ ஆல்சோ பிரசன்ட். எதுக்குள்ள? நியூக்ளியஸ்க்குள்ள ஆர் குரோமோசோம்குள்ள. குரோமோசோம்குள்ள அப்ப என்னெல்லாம் இருக்கு பாருங்க. டிஎன்ஏ இருக்கு, ஹிஸ்டோன் இருக்கு, நான் ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்கு, பிளஸ் ஆர்என்ஏவும் இருக்கு. எப்பனா அது டிஎன்ஏ வந்து எம்ஆர்என்ஏ வரும் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜை குறிக்கிறாங்க. அப்ப குரோமோசோம்குள்ள எவ்வளவு உள்ள இருக்குன்றத நீங்க பார்த்துக்கணும். A single human cell has approximately 2 meter long thread of DNA distributed among its 46 chromosomes. சார் மொத்தம் ஹியூமன்ல ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ உடைய நீளம் இங்க என்ன சொல்றாங்க? அப்ராக்சிமேட்லி 2 மீட்டர். இதே மாலிகுலர் பயாலஜி படிக்கும்போது எவ்வளோ? 2.2 மீட்டர். இங்க அப்ராக்சிமேட்டா ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ உடைய லென்த் எவ்வளவுன்னு சொல்றாங்க? 2 மீட்டர் லாங்
thread of DNA, அதாவது நூல் மாதிரி DNA இருக்கும். Distributed among its 46, that is 23 pair of chromosome-ல உங்களுக்கு இருக்கக்கூடிய DNA உடைய length எவ்வளவா? 2 மீட்டர், 2 மீட்டர். ஞாபகம் வச்சுக்கோ. You will study the details of DNA packaging in the form of chromosome in class 12. molecular base of inheritance பார்க்கும்போது packaging of DNA இப்போ நான் போட்டேன்ல நியூக்ளியோசோம் ஸ்ட்ரக்சர் போட்டல, நிறைய நியூக்ளியோசோம் சேர்ந்து சொலினாய்டுன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். ரைட்டா? இது மாதிரி தான் இருக்கும். சும்மா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் வரும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நியூக்ளியோசோம் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும். இதை பற்றி நீங்கள் எப்போ படிக்கலாம்னா 12th படிக்கலாம்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சா? எஸ், இது வரைக்கும் பார்த்து புரியுதா? ரைட். நெக்ஸ்ட், எவ்ரி குரோமோசோம் விசிபிள் ஒன்லி இன் டிவைடிங் செல்ஸ் எசென்சியலி ஆஸ் எ பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சென்ட்ரோமியர். அப்படின்னு என்ன சொல்றாங்க? குரோமோசோம் உங்களுக்கு எப்போ சார் தெரியும்? குரோமோசோம் எப்போ நீங்க மைக்ரோஸ்கோப் மூலமா பார்க்க முடியும்? ஒரு செல் டிவைட் ஆகும் போது தான் குரோமோசோமை பார்க்க முடியும். மற்ற ஸ்டேஜில் அது இன்டர்ஃபேஸில் இருக்கும். குரோமோசோம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பதிலாக எப்படி தான் இருக்கும்? குரோமாட்டின் இழைகளாகத்தான் இருக்கும். அதனால தான் நீங்க எவ்ரி குரோமோசோம் விசிபிள் ஒன்லி இன் டிவைடிங் செல்ஸ், டிவைட் ஆகும் போது தான் எல்லா குரோமோசோமும் நமக்கு தெரியும் அப்படின்றாங்க. எசென்சியலி ஆஸ் எ பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் த சென்ட்ரோமியர். பொதுவா ஒரு குரோமோசோம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் படிப்போம். ரைட்டா? இதுக்கு பேர் தான் என்னது? சென்ட்ரோமியர் ஆர் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். தமிழ்ல முதல் நிலை சுருக்கம். ஒவ்வொரு குரோமோசோமிலும் இந்த ஸ்ட்ரக்சரை சென்ட்ரோமியர்னு சொல்லலாம், அல்லது பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் முதல்நிலை சுருக்கம்னு சொல்லலாம். இங்க தான் யார் வந்து அட்டாச் ஆயிருப்பா? பேர் என்ன? குரோமாட்டிட். என்னது? குரோமாட்டிட் எங்க அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லிக்கோ. சரிங்களா? அதான் இங்க சொல்றாங்க. As a primary construction are the centromere on the sides of which disc shaped structure called kinetochore are present. சார், இந்த சென்ட்ரோமியருக்கு பக்கத்துல ரெண்டு சைடுலயும் இந்த மாதிரி ஒரு டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் காணப்படும். அதுக்கு பேர் தான் என்னது? கைனட்டோகோர். என்னதுங்க? கைனட்டோகோர். இந்த கைனட்டோகோர் எதுக்கு யூஸ் ஆக போகுது? ஸ்பிண்டில் ஃபைபர் எங்க வந்து அட்டாச் ஆவாரு? அப்படிதான் அட்டாச் ஆகும். அப்ப இந்த ஸ்பிண்டில் நார் இப்படி இழுக்கும், இது இப்படி இழுத்தாதான் சென்ட்ரோமியர் டிவைட் ஆகித்தான் பிரியுமே தவிர கைனட்டோகோர் டிவைட் ஆகிட்டு பிரியாது. அது ஞாபகம் வச்சுக்கோ. சென்ட்ரோமியர் எப்ப டிவைட் ஆகுதோ அப்பதான் குரோமாட்டிட் எதிர் துருவங்களை நோக்கி போகும், ஆப்போசிட் போல நோக்கி நகரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? ரைட். சென்ட்ரோமியர் ஹோல்ட்ஸ் 2 chromatids of a chromosome. சென்ட்ரோமியர் என்ன பண்ணுது? 2 குரோமாட்டிடையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறது, ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. Based on the position of the centromere, the chromosomes can be classified into 4 types. சார், இந்த சென்ட்ரோமியர் எந்த இடத்துல இருக்கு, அந்த பொசிஷன் இப்ப பார்த்தா மேபி சென்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், இல்ல மேல எந்த ஒரு குரோமாட்டிடும் இருக்காம ஒன்லி சென்ட்ரோமியர் மட்டும் இருக்கலாம். அப்ப எந்த இடத்துல சென்ட்ரோமியர் அமைஞ்சிருக்கு அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்? 4 டைப்பா எதை பிரிக்கலாம்? குரோமோசோமை பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பாரு. மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக். சரிங்களா? மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா சும்மா நீ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்தா அது மெட்டாசென்ட்ரிக். மெட்டானா மையம், சென்டர் அப்படின்னு அர்த்தம். இங்க கொடுத்துருக்காங்க பாரு, இதை கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டுமே, இந்த 2 படமுமே எதுக்கான எக்ஸாம்பிள் தான்? மெட்டாசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக் மீன்ஸ் சென்டர்ல சென்ட்ரோமியர் அமைஞ்சிருக்கணும். பார்க்கலாமா? The metacentric chromosome as middle centromere forming 2 equal arms of the chromosome. சார், 2 பக்கமும் சமமான, அதான் ஞாபகம் வச்சுங்க, 2 பக்கமும் இருக்கு. அல்லது இப்படி கூட போடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? ஐயோ, அது கூட பெருசாகுதா? ஓகே. 2 பக்கமும் சமமான குரோமாட்டிட் இருந்தா அது பேரு மெட்டாசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக். புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது சப்மெட்டாசென்ட்ரிக். சார், அப்படின்னா என்ன சார்? இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு எல் ஷேப், அல்லது இங்க பாத்துக்கோ, இங்க கூட பாத்துக்கோ. சப்மெட்டாசென்ட்ரிக்னா என்னன்னா
குரோமோசோம் ஆர் சென்ட்ரோமியர் ஸ்லைட்லி அவே ஃப்ரம் த மிடில் ஆஃப் திஸ் குரோமோசோம். அப்படின்னு என்ன சொல்றாங்க, மையத்தை விட கொஞ்சம் தள்ளி போச்சு. இங்க மேபி வந்திருந்தா சென்டர் இங்க வந்திருக்கணுமா, இங்க தானே சென்ட்ரோமியர் அமைஞ்சிருக்கணும், அதை விட ஸ்லைட்லி கொஞ்சம் அப்படி தள்ளி போய் இருக்கும்போது ஒரு லாங் ஆர்ம், ஒரு பெரிய கரம், ஒரு ஷார்ட் ஆர்ம், ஒரு சின்ன கரம் அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கப்பா, submetacentric chromosome, slightly away from the middle of the chromosome resulting into one shorter arm. ஒரு கரம், அந்த குரோமேட்டிட் தான் அப்படி சொல்லுவாங்க, ஷார்ட்டா இருக்கும், இன்னொன்னு லாங்கா இருக்கும். சரி, அந்த குரோமோசோம் கரத்துக்கு பேர் என்ன தெரியுமா, மேல இருக்கிறதுக்கு பேரு பி ஆர்ம், கீழே இருக்கிறதுக்கு பேரு கியூ ஆர்ம், பெட்டைட் ஆர்ம்னு கூட சொல்லுவாங்க. பி ஆர்ம், கியூ ஆர்ம், மறக்காத, ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்ப சப்மெட்டாசென்ட்ரிக் பொறுத்த மட்டும் பி ஆர்ம் அப்படின்றது ஷார்ட்டா இருக்கும், கியூ ஆர்ம்ன்றது லாங்கா இருக்கும். ஒன்னு சின்னதாகவும் ஒன்னு பெருசாகவும் இருந்தா அதுக்கு பேரு சப்மெட்டாசென்ட்ரிக். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ரைட். அடுத்தது, இன் கேஸ் ஆஃப் அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம் centromere is situated close to its end forming one extremely short and one very long arm. அப்படின்னா என்ன தெரியுமா, இதுதான் அக்ரோசென்ட்ரிக். அதாவது என்ன சொல்றாங்க, ஒன்னு ரொம்ப லாங்கு, இன்னொன்னு ரொம்ப ரொம்ப குட்டி, இதை விட ரொம்ப ரொம்ப குட்டி, இங்க இருக்கு பாருங்க, இங்க பாத்துக்கோ, அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னது, agrocentric. One shorter arm and sorry, in case of agrocentric chromosome is situated close to its end forming one extremely short and one very long arm. அப்படி இருந்தா அதுக்கு பேரு agrocentric. சரிங்களா? whereas the telocentric chromosome has a terminal centromere. telocentricனா எப்படி இருக்குன்னா, only centromere மட்டும் தான் மேல இருப்பார், மேல வேற என்ன இருக்காது, எந்த விதமான குரோமேட்டிடும் இருக்காது. அதுக்கு பேரு டீலோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? சொல்லலாமா? மெட்டாசென்ட்ரிக்னா எங்க இருக்கும், சென்ட்ரோமியர் சென்டர்ல இருக்கும். சப்மெட்டாசென்ட்ரிக்னா ஆமா கொஞ்சம் ஸ்லைட் தள்ளி போயிருக்கும், ஒரு லாங் ஆர்ம் ஒரு ஷார்ட் ஆர்ம். சரியா? மூணாவது வந்து அக்ரோசென்ட்ரிக், ஒரு பெரிய ஆர்ம் தான், ஒரு சின்ன ரொம்பவும் குட்டியான ஆர்ம். சரியா? எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் ஆர்ம் அப்படி இருந்தா அக்ரோசென்ட்ரிக். டீலோசென்ட்ரிக்ல சென்ட்ரோமியரோட பொசிஷனே டிப்ல இருக்கும் ஆர் டெர்மினல் பொசிஷன்ல இருக்கும், அதான் டீலோ. டீலோனா டெர்மினல், நுனி பகுதியில அமைந்த சென்ட்ரோமியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. புரிஞ்சுச்சா? இது நீட் கொஸ்டின் தான், வரலாம், மேட்ச் த ஃபாலோயிங்ல வரலாம். முதல்ல இந்த பக்கம் என்னென்ன சென்ட்ரிக் வகை இருக்கு, அதோட பொசிஷனை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங்ல வரலாம். புரியுதா உங்களுக்கு? ரைட். இந்த படத்தை பாருங்க, என்சிஆர்டில கொடுத்திருக்கக்கூடிய படம் தான். இங்க பாருங்க, டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். இது வந்து குரோமோசோம் உடைய ஸ்ட்ரக்சருக்காக இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இது சென்ட்ரோமியர் ஆர் சென்ட்ரோமியர் இன்னொரு பேர் என்ன, பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், முதல்நிலை சுருக்கம் அப்படின்னு சொல்லுங்க. சார் இந்த இடத்துல பாருங்களேன், இதுக்கு பேரு செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், இரண்டாம் நிலை சுருக்கம். அண்ட் மேல ஒட்டிட்டு இருக்காரு பாருங்க, அவர் பேர் தான் என்னது, சேட்டிலைட். அதுதான் என்னது, சேட்டிலைட். ஞாபகம் வச்சுக்கோ. பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஒரு சில குரோமோசோம், எல்லா குரோமோசோம்களும் இந்த மாதிரி இருக்காது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு மேல இருக்கிறது சேட்டிலைட். அதான் இதுதான் என்னது, மெட்டாசென்ட்ரிக், சென்டர்ல அமைஞ்சிருக்கும். இது வந்து சப்மெட்டாசென்ட்ரிக், ஒன்னு ஷார்ட்டா இருக்கும், ஒன்னு லாங்கா இருக்கும். இது அக்ரோசென்ட்ரிக், ஒன்னு ரொம்பவும் ஷார்ட் அப்படின்றது. சரிங்களா? இங்க டீலோசென்ட்ரிக் கொடுக்கல, மேபி இப்படிதான் இருக்கும், இல்ல நீ இப்படி கூட போட்டுக்கோ, இந்த மாதிரி வச்சுக்கோ. சரிங்களா? புரிஞ்சிச்சா? இது வந்து based on the position of the centromere, அத பொறுத்து குரோமோசோம் உடைய 4 வகைகள். ஓகேவா? ரைட். அடுத்தது, sometimes few chromosomes have non-staining secondary construction at a constant location. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ குரோமோசோம்ல நீங்க ஸ்டெய்னிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருக்கிற அந்த சேட்டலைட் மட்டும் என்ன ஆகாதான், ஸ்டெயின் எடுத்துக்காது, அந்த சாயத்தை எடுத்துக்காது. அப்ப சாயத்தை ஏற்காத ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்றீங்கப்பா, சேட்டிலைட். அதுக்கு பேர் தான் அது சேட்டிலைட். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாறக்கூடிய அமைப்பு தான் சேட்டிலைட். சேட்டிலைட்டு ஸ்டெயினை எடுத்துக்காது, அது நீங்க ஞாபகம் வச்சு. சரிங்களா? தட்ஸ் ஆல் அபவுட் குரோமோசோம் உடைய ஸ்ட்ரக்சர் நியூக்ளியஸ்ல. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு சின்னது, மைக்ரோ பாடிஸ், நுண் உடலங்கள். நீட் கொஸ்டின்ல வந்திருக்குது. many membrane bound minute vesicles called microbodies that contain various enzymes are present in both plant and animal cell. அப்படின்னா என்ன, ஒரு செல்லுக்குள்ள சின்னதா இந்த மாதிரியான ஒரு வெசிக்கல் மாதிரியான ஸ்ட்ரக்சர்
பிளான்ட் செல்லையும் இருக்கும், அனிமல் செல்லையும் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? மைக்ரோ பாடிஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்குள்ள என்ன இருக்குமா? நிறைய என்சைம்ஸ் இருக்கும். மைக்ரோ பாடிஸ்க்குள்ள யார் இருக்கா? நிறைய என்சைம்ஸ் இருக்கும். சின்ன பாட்டு தானே, 2 லைன் தானே, கொஸ்டின் வராது அப்படிலாம் கிடையாது. கொஸ்டின்ஸ் எங்க இருந்தோம்னாலும் வரலாம். ஓகேவா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணு. டவுட் இருந்தா பாரு. இல்லாத பார்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றத இதுல பார்த்துடலாம். ஒட்டுமொத்தமா ஆல் ஆர்கனிசம் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். சரி பார்க்கலாம். ஆல் ஆர்கனிசம் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் ஆர் அக்ரிகேட்ஸ் ஆஃப் செல். அப்படின்னா எல்லா உயிரினங்களுமே செல்லால் ஆனது அல்லது நிறைய செல்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு உயிரினங்களை உருவாக்குது. செல்ஸ் வேரி இன் தர் ஷேப், சைஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ், ஃபங்க்ஷன். செல் வந்து அதோடைய ஷேப்பு, சைஸு, அதோட ஆக்டிவிட்டி அதெல்லாம் என்ன ஆகும்? வேரி ஆகும். எல்லா செல்லும் ஒரே மாதிரியான வேலை தான் செய்யும், எல்லாம் ஒரே சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. Based on the presence or absence of a membrane bound nucleus and other organelles, cells and hence organism can be named as eukaryotic and prokaryotic. அதாவது ஒரு செல்லுக்குள்ள membrane bound organelles or well developed cell organelles plus nucleus இருக்குதா அப்படின்னா அது யூகாரியாட்டிக்கா இருக்கும். இல்ல செல் ஆர்கனல்ஸ் இல்ல, நியூக்ளியஸும் அன்டெவலப்டா இருக்குது, சரியா, நல்லா வளர்ச்சி அடையல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ப்ரோகாரியாட்டிக்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். The typical eukaryotic cell consists of cell membrane, nucleus and cytoplasm. ஒரு யூகாரியாட்டிக் செல் மேபி பிளான்ட் செல்லா இருக்கலாம், அனிமல் செல்லா இருக்கலாம். அதுல எது எதெல்லாம் இருக்குன்றாங்க? செல் மெம்பரேன், செல் சவ்வு இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், பிளஸ் வேற என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் இருக்கும். பிளான்ட் செல்ஸ் ஆவ் எ செல் வால் அவுட்சைட் த செல் மெம்பரேன். செல் மெம்பரேனுக்கு வெளியில பிளான்ட் செல்ல என்ன இருக்குது? செல் வால், செல் சோர் இருக்குது. The plasma membrane is selectively permeable and facilitates transport of several molecules. அந்த செல் வாலுக்கு கீழே இருக்கிறது தான் பிளாஸ்மா மெம்பரேன் பிளான்ட் செல்ல. அது என்ன பண்ணுதான்? ஒரு செலக்டிவ்லி permeable membrane, ஒரு தேர்வு செய்யப்பட்ட கடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பிளாஸ்மா சவ்வு. அது என்ன பண்ணுது? எதெல்லாம் அனுமதிக்கணுமோ அதை அனுமதிக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு. சரிங்களா? The endomembrane system includes ER, Golgi complex, lysosome and vacuole. இது நீட் கொஸ்டின் சொன்னேன். அகச்சவ்வு மண்டலம் அப்படின்றது எது? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம் அண்ட் வாக்யூல்ஸ். ஆல் த செல் ஆர்கனல்ஸ் பெர்ஃபார்ம் டிஃபரண்ட் பட் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன். எல்லா செல் ஆர்கனலுமே என்ன பண்ணுது? வெவ்வேறு வகையான ஒரு குறிப்பிட்ட வேலைகளை செய்வதற்காக அந்த மாதிரி மாறி இருக்குன்னு சொல்றாங்க. சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல் ஃபார்ம் த பேசல் பாடி ஆஃப் சிலியா அண்ட் பிளஜெல்லா. சென்ட்ரோசோம் சென்ட்ரியோல்ன்றது சிலியா பிளஜெல்லாவுடைய என்னவா இருக்குது? அடி உடலம், பேசல் பாடிஸாக ஆக்ட் ஆகுது. That facilitate locomotion. எது? இந்த சிலியா அண்ட் பிளஜெல்லா யூசுவலா எதுக்காக யூஸ் ஆகும்? லோகோமோஷனுக்காக. In animal cells, centrioles also form spindle apparatus during cell division. விலங்கு செல்கள்ல உங்களுக்கு சென்ட்ரியோல் தான் எதை உருவாக்குது? ஸ்பிண்டில் நார்களை ஃபார்ம் பண்ணுது அப்படின்றாங்க. நியூக்ளியஸ் கண்டைன்ஸ் நியூக்ளியோலை அண்ட் குரோமாட்டின் நெட்வொர்க். நியூக்ளியஸ்குள்ள எது எதெல்லாம் இருக்குது? நியூக்ளியோலை இருக்கு, பிளஸ் குரோமாட்டின் வலைப்பின்னல் இருக்கு அப்படின்றாங்க. It is not only controls the activities of organelle but also plays a major role in heredity. இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் NCERT-ல இப்ப படிக்கல, நீங்க சம்மரியில தான் பாக்குறீங்க. It not only controls the activities of organelle. எது? நியூக்ளியஸ் வந்து ஒரு ஆர்கனலோட ஆக்டிவிட்டியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல, பட் ஆல்சோ பிளேஸ் a major role in heredity. ஹெரிடிட்டினா என்ன? ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கேரக்டரை கடத்துது. அதுக்கு பேர் தான் அது பாரம்பரியம்னு சொல்லுவோம் தமிழ்ல. ரைட்டா? அப்ப நியூக்ளியஸ்ன்றது எதையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ எதுக்கும் முக்கியமான பங்கு வேலை செய்யுது? ஹெரிடிட்டிக்கு, ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு. ஏன்னா அதுக்குள்ளதான் யார் இருக்கா? டிஎன்ஏ இருக்கு. ஏன்னா நியூக்ளியஸ்குள்ளதான் யார் இருக்கா? டிஎன்ஏ இருக்கு. அதனால முக்கியமா ஹெரிடிட்டியில முக்கியமான வேலையை செய்யுது அப்படின்னு சொல்றோம். அடுத்தது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கண்டைன்ஸ் டியூபுல்ஸ் ஆர் சிஸ்டர்னே. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல என்ன இருக்கும்? சிஸ்டர்னேக்கள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். தேர் ஆர் 2 டைப்ஸ். யார? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை. ஒன்னு ஆர்இஆர், இன்னொன்னு எஸ்சிஆர். எதுல ரைபோசோம் அட்டாச் ஆயிருக்கோ அதுக்கு பேரு ஆர்இஆர். ஓகே. இஆர் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன், லிப்போப்ரோட்டீன் அண்ட் கிளைகோஜன். இதை தான் அன்லைன் பண்ணிக்கோ. மொத்தமா சொல்லிட்டாங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்
சொரசொரப்பானது. ஆர்இஆர் வந்து நம்ம எதுக்கு படிச்சோம்? புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு, புரோட்டீன் சிந்தசிஸ்க்கும் அப்புறம் செக்ரீஷன் பண்றதுக்கும் படிச்சோம். இங்க மொத்தமா கொடுத்துக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ், லிப்போப்ரோட்டீன் அண்ட் கிளைகோஜன். இது யாரோட வேலை? கிளைகோஜன், அதோட வேலை. மொத்தமா இங்க கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. The Golgi body is a membranous organelle composed of flattened sacs. அதாவது கோல்கை பாடின்றது செவ்வால் சூழப்பட்ட ஒரு அமைப்பு. இது எப்படி இருக்கும்? flattened sacs, இந்த மாதிரியான பை மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரால ஆனது அப்படின்றாங்க. The secretion of cells are packed in them and transported from the cell. அதாவது இது உற்பத்தி செய்யக்கூடிய செக்ரீஷன் என்ன ஆகுது? நம்ம எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் படிச்சோம்ல, எஸ்சிஆர், ஆர்இஆர், கோல்கை பாடியோட சிஸ் ஃபேஸ், டிரான்ஸ் ஃபேஸ், செக்ரட்டரி வெசிக்கலா வெளியே போகும். அதுக்கு இது யூஸ் ஆகுது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் யாரோட வேலை? கோல்கை பாடியோடைய வேலை. ஓகேவா? லைசோசோம்ஸ் ஆர் எ சிங்கிள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் கண்டெய்னிங் என்சைம். லைசோசோம்ல சுத்தி என்னதான் இருக்கு? ஒரே ஒரு சவ்வு தான் இருக்கு. அதை மெயினா ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்லி சிங்கிள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். அது எது? அதுக்குள்ள என்ன இருக்குது? நிறைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கும். செரிமான நொதிகள், ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். எதுக்காக? டைஜஷன் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் மேக்ரோமாலிக்யூல்ஸ், லிப்பிடு, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் படிச்சுமா? லிப்பேஸ், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டியேஸ் படிச்சுமா இல்லையா? அந்த மாதிரியான நொதிகள்லாம் எங்க இருக்கு? லைசோசோமுக்குள்ள இருக்கு. சரிங்களா? ரைபோசோம்ஸ் ஆர் இன்வால்வ்டு இன் புரோட்டீன் சிந்தசிஸ். ரைபோசோம் எதுக்கு இன்வால்வ் ஆகுது? புரோட்டீன் சிந்தசிஸ், புரத சேர்க்கையை இன்வால்வ் ஆகுது. These occur freely in the cytoplasm or are associated with ER. அதாவது ரைபோசோம் சைட்டோபிளாசத்துல தனித்த நிலையில இருக்கலாம், அல்லது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு மேல ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்றாங்க. மைட்டோகாண்ட்ரியா help in oxidative phosphorylation and generation of adenosine triphosphate. இந்த பாயிண்ட் NCERT-ல படிக்கும் போது புக்ல இல்ல, பாத்துக்கோ. புக்ல கொடுக்கலமா, சம்மரியில தான் கொடுத்துருக்காங்க. சரியா? மைட்டோகாண்ட்ரியா எதுக்காக யூஸ் ஆகுது? ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணத்திற்கு. and generation of adenosine triphosphate, it means ATP உற்பத்திக்கு அது பயன்படுகிறது. ஓகே, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்றது தான் மெயின். ATP கூட ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. they are bound by double membrane. சார் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு மேல இரட்டை சவ்வு, அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன் ரெண்டு இருக்கும். the outer membrane is smooth and inner one folds into several cristae. மைட்டோகாண்ட்ரியாவுல அவுட்டர் மெம்பரேன் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்மூத்தா இருக்கும். ஆனா இன்னர் மெம்பரேன் இந்த மாதிரி நிறைய ஃபோல்டிங், சரியா, நிறைய உள்நோக்கி இப்படி மடிஞ்சு காணப்படும். இதுக்கு பேரு கிறிஸ்டே. அதை நம்ம என்ன சொல்றோம்? கிறிஸ்டேன்னு சொல்றோம். ஓகே, அதுக்கு அடுத்தது பிளாஸ்டிட்ஸ் ஆர் பிக்மெண்ட் கண்டெய்னிங் ஆர்கனல். அதாவது கணிகங்கள் அப்படின்றது உள்ள நிறமிகளை கொண்டிருக்கக்கூடிய ஆர்கனல். ஃபவுண்ட் இன் பிளான்ட் செல்ஸ் ஒன்லி. அப்ப பிளாஸ்டிட்னா பிளான்ட் செல் மட்டும்தான். குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட், இது மூணுமே எங்க மட்டும் தான் இருக்கும்? பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, in plant cells chloroplasts are responsible for trapping light energy essential for photosynthesis. கரெக்ட் தானே? லைட்டை ட்ராப் பண்ணி போட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்றது தான் யாரோட வேலை? குளோரோபிளாஸ்டோட வேலை. குளோரோபிளாஸ்டோட வேலை. சரிங்களா? the grana in the plastid is the site of light reaction. இங்க கொடுத்துருக்காங்க பாரு. கிரானால என்ன நடக்குது? லைட் ரியாக்ஷன், ஒளி வினைகள் நடைபெறக்கூடிய இடம் கிரானா. எஸ்பெஷலி நீங்க தைலக்காய்டு சொல்லலாம், இருந்தாலும் எல்லாமே தைலக்காய்டுகள் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கப்பட்ட அமைப்பு தான் கிரானம். அங்கதான் என்ன நடக்குது? லைட் ரியாக்ஷன் நடக்குது. அந்த ஸ்ட்ரோமா டார்க் ரியாக்ஷன். இது முன்னாடி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்கன்னா பாரு, இல்லைன்னா இங்க அனலைன் பண்ணி வச்சுக்கோ. முக்கியமானது, ஸ்ட்ரோமாவில் என்ன நடக்குது? டார்க் ரியாக்ஷன், இருள் வினை. ATP NADP பயன்படுத்தி என்ன கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டா மாறதுக்கு பேர் தான் டார்க் ரியாக்ஷன். அது எங்க நடக்குது? ஸ்ட்ரோமால நடக்குது. ஓகே, the green colored plastids are chloroplast which contain chlorophyll, whereas the other colored plastids are chromoplast which may contain pigments like carotene and xanthophyll. அதாவது கிரீன் கலர்ல இருக்கிறதுக்கு பேர் குளோரோபிளாஸ்ட், அதர் வேற வேற நிறங்களை கொண்டிருக்கிறது வந்து குரோமோபிளாஸ்ட். அதுக்குள்ள யார் யாரெல்லாம் இருப்பாங்களாம்? கரோட்டினும் சாந்தோபில்லும் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் the nucleus is enclosed by nuclear envelope. உட்கருன்றது உட்கரு செவ்வால சூழப்பட்டிருக்கும். a double membrane structure with nuclear pores. அப்ப என்ன இருக்கும்? ரெண்டு மெம்பரேன் இருக்கும் பிளஸ் உட்கரு துளைகள் இருக்கும் அதுல. the inner membrane encloses the nucleoplasm and the chromatin material. இன்னர் மெம்பரேனுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்?
நியூக்ளியோபிளாசம் அதுல குரோமாட்டின் மட்டும் இருக்கும். the cell is the structural and functional unit of life. அப்ப செல் அப்படின்றது ஒரு ஆர்கனிசத்தோடைய ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். சரியா? கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு தான் செல்லு அப்படின்னு முடிக்கிறாங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல்.